வீட்டில் சாம்பார் பொடி காலி ஆயிடுச்சா? கவலை வேணாங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் பொடி கூட தேவையில்லை, அப்படியே வீடெல்லாம் மணக்கும். டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் துவரம் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 4-5 விசில்ஸ் வர விடுங்க. சாம்பார் பண்ணும்போது எப்பயாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தக்காளி, பச்சை மிளகா போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பருப்பு வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த பருப்பு வந்து ஒரு 5 விசில்ஸ் வந்துருச்சுங்க. வந்துட்டு இந்த ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. மேஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே கேரட், தக்காளி, முருங்கைக்காய், வெங்காயம், சொரக்காவை இதெல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் முள்ளங்கி கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போது ஒரு பேனை வச்சுட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல ஆனியன்ஸை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டு இப்போது இதிலையே கொஞ்சம் மஞ்சள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு குட்டி டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் நல்லா வெந்துடுங்க. ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நம்ம சாம்பார் பண்ணுற கிண்ணத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரைச்சி வச்ச புளி, அது கூடவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது முன்னாடியே வேக வச்சோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதிலேயே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு மூடியை வச்சுட்டு இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணுங்க. அப்போ உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு சைடு நல்லா கொதிக்கட்டும் சிம்லையே. இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய், இதுலேயே தாளிப்பு பொருட்கள், தோல் எடுத்துட்ட பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாம்பார் கொதிக்குதில்ல அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு போட்ட பிறகு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டி கமன்னு இருக்கிற சாம்பார் ரெடிங்க. நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். சாம்பார் பொடி கூட தேவையில்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எந்த ஸ்டைலில் சாம்பார் பண்ணுவீங்களோ கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கூட ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஒரு நல்ல ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.